தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும். மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும். உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும். உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம் நிலவும். அழகான நேயத்தினால் அகந்தேடும் நீதியும் நிலைக்கும். அகந்தேடும் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும்.
இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறைவாக்கியங்கள் 24 முதல் 30 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எவ்வளவுதான் மாற்றங்கள், கருத்தரங்குகள், பயிற்சிகள், பாசறைகளை வைத்திருந்தாலும் பிற இன மனப்பாங்கு அல்லது அடிமைத்தன மனப்பாங்கு இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. வேதனைக்குரிய காரியம். முடிந்த வரைக்கும் உள்ளத்திலும் திட்டங்களிலும் செயல்பாடுகளும் இருக்கக்கூடிய பிற இன அடிமைத்தன மனப்பாங்கை உடைக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பிற இனத்தை சார்ந்தவர்கள் என்பதனாலே குடிக்கின்ற தண்ணீர் தொட்டிக்குள்ளே மனித கழிவுகளை போட்டு அந்த இனத்தை அழிக்க முயன்ற செய்தியை வாசித்திருப்போம் இந்திய நாட்டில். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அருகாமையிலே உள்ள திருநெல்வேலி மாவட்டத்திலே 2 இன வாலிபர்களுக்கிடையே பிரச்சனையில் குறைந்த இனத்தினை சார்ந்தவரின் உயிர் பறிக்கப்பட்டதை நாம் அறிவோம். குறைந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பதால் ஒரு கிராமமே இந்த மாநிலத்திலிருந்து மறைக்கப்பட்ட நிகழ்வும் நமக்கு தெரிந்ததுதான். இத்தகைய மனப்பாங்கை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே விடுதலை நாயகனாம் ஆண்டவர் இயேசு பெனிசிய இளம் பெண்ணை, இனப்பெண்ணை சந்திக்கிறார். பொதுவாகவே யூதர்களும் பிற இனத்தவர்களும் வெயிலிலும் பனியிலும் வாழ்ந்து வந்தவர்கள். இத்தகைய வெறுப்பின் விளைவாக அமைந்துதான் இந்த சந்திப்பு. பிள்ளை, நாய் என்கிற எதிர்மறை சொற்கள் அன்றைய யூத சமுதாயத்தையும் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற இனத்தாரையும் வேறுபடுத்தி சொல்ல பயன்பட்ட சொல்லாடல்கள். பிள்ளைகள் கடவுள் தேர்ந்து கொண்ட யூத மக்கள். இணைச்சட்டம் 14:1 பார்க்கிறோம். நாய்கள் என்று அவர்கள் வெறுப்புடன் உருவகப்படுத்தி குறிப்பிட்டது பிற இனத்து மக்களைத்தான். பன்றி என்கிற இன்னொரு தாழ்ந்து விளங்கும் பிற இன மக்களை குறித்தது. மத்தேயு 7:6. பல்லாண்டுகளாக எதிர்மறை பார்வையில் ஒரு சமுதாயத்தை அழைத்துக் கொண்டிருந்த வார்த்தையை இயேசு இங்கு பயன்படுத்துகிறார். இதை அறியாமல் அல்ல, மாறாக சீடர்கள் அறிய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில்தான் இத்தகைய வார்த்தைகள் வழியாக புரிதலை கொடுக்கிறார். யூதர்களிடையே விளங்கிய பிற இன எதிர்ப்பு மனப்பான்மையை கனானிய பெண் அறியாதவர் அல்ல. இருந்தாலும்
பிற இன பாங்கை அழிக்க முயற்சி எடுக்கிறார். நமது மத்தியிலும் இந்த பிற இன அடிமை மனப்பாங்கு இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் மறைமுகமாகவோ நேர்நிலையாகவோ ஆதரிக்கிறோமா, உடைக்கிறோமா, அல்லது பிற இனத்து மக்களோடு கரம் கொடுத்து அவர்களையும் கடவுளின் சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட மக்கள் என்ற உணர்விலே இணைந்து வாழ முயற்சி எடுக்கிறோமா என்று நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று தங்களை கருதி கொண்ட யூதர்களிடம் இறை நம்பிக்கையே இல்லை. ஆனால் தீட்டு, அசுத்தமானவர்கள் என புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் இறை நம்பிக்கை அதிகமாக ஒளிர்ந்தது என்பதும் உண்மை. இதுவரையிலும் ஆண்டவர் இயேசு எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவுக்கே ஒரு அற்புதம், அதிசயம் அரங்கேறுகிறது. எத்தனையோ பேரின் கண்களை திறந்தவரின் கண்கள் இன்றைய நற்செய்தியில் வரும் பெண்ணின் மூலம் திறக்கப்பட்டது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்லாது அவர் அனைவருக்கும் உரியவர் என்றும் அவர் தருகிற மீட்பு பிற சமயத்தினருக்கும் இனத்தவருக்கும் ஜாதியினருக்கும் உண்டு என்ற அவரின் திட்டத்தை அவருக்கே உறுதியளிப்பது போல் இன்றைய கிரேக்க பெண்ணின் சொல்லும் செயலும் அமைந்துள்ளதே. இறைவன் என்றுமே நலிந்தோரை நசுக்குவதில்லை, ஒடுக்கப்பட்டோரை உதறுவதும் இல்லை. பெண்ணின் நம்பிக்கை, புறவின பெண்ணின் நம்பிக்கை நிறைந்த மறுமொழி இயேசுவின் இதயத்தை தொட்டு இணங்க வைக்கிறது. தன் சொந்த ஊரில் உள்ளவர்களின் அவநம்பிக்கையை கண்டு வியப்புற்ற அவர் இங்கு இந்த வேற்றின பெண்ணின் நம்பிக்கையை கண்டும் வியப்புறுகிறார். இது வியப்பு மட்டுமல்லாது இயேசுவுக்கே ஒரு மலைப்பு. ஆமேன். இறைவா, எல்லா மக்களும் உமது அன்பு பிள்ளைகளே, செல்ல பிள்ளைகளே என நாங்கள் உணர்ந்து எந்தவித புற இன அடிமைத்தன மனப்பாங்கும் இல்லாமல் மனித மாண்பை பேணி மதித்து வாழ்ந்திட அருள். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய்
வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே அற்புத குழந்தை இயேசுவே அழைத்துச் செல்லும் எம்மையே அற்புத குழந்தை இயேசுவே இயேசுவே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.